சம்பந்தர் சர்புதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா? கல்யாண கோலத்துல அவருடைய வேள்வித்தியில கதவு திறக்கிறார். கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞான சம்பந்தம் அது வழியா போறார் மேல. ரெண்டாவது சுந்தரருக்கு குதிரையை வெள்ளியானை அனுப்புறாரு. அவர் நண்பருக்கு குதிரையை அனுப்புறாரு. ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டார். மணிவாசகர் என்ன பண்ணார்? திருவாசகம் எழுதிட்டு இது யார், இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு. கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்பா மகன் என்கிற உறவில் இருந்த ஞான சம்பந்தருக்கு கைலாயத்துக்கு போக கதவு திறந்து விட்டார். சகமார்க்கத்தில் இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி யானை அனுப்பிச்சு வச்சார். சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார். ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமாக இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணார்? திருநாவுக்கரசரே போனார் எங்க? கைலாயத்துக்கு. பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? உன்னால இங்க பார்க்க முடியாது, நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போயிட்ட. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப ஞான சம்பந்தரை இங்க கூட்டு போனேன், சுந்தரரை கூட்டு போனேன், மணிவாசகரை கூட்டு போனேன், ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா? அவ்வளவு தூரம் வந்துட்டாரு, ஏன்பா திருப்பி அனுப்புறாரு? இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல எழுந்துக்கினார். திருவையாறுல திருநாவுக்கரசு எழுந்தா சாகித்ய பெயர் எடுத்துட்டு வந்து இங்க காட்சி கொடுக்கிறார். நீங்கள் இறைவனுக்கு பக்தி செய்து சம்பந்தரை போல இருந்தாலும், நீங்கள் சகமார்க்கமாக சுந்தரராக பாவித்தாலும், இறைவனை நீங்கள் காதல